இன்றைக்கி பார்த்திங்கன்னா நவர மீன் குழம்பு. இதுக்காக நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போது நல்லெண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயம், கடுகு, சீரகம், கொஞ்சோண்டு வடகம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம், மீன் குழம்புக்கு சாம்பார் வெங்காயம் நல்லா சூப்பராக இருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, 2-3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா செவந்து வதங்கணும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் இதை மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு நல்லா காரசாரமாக இருக்கும் மிளகு சீரகம் சேர்க்கும்போது. இப்போது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த வெங்காயத்தோடு வதக்கி விட்டுக்கிறேன், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா செவந்து வதங்கணும். இந்த ஸ்டேஜில் 2 பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்ச புளியை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மீனை ஆட் பண்ணிக்கணும். நான் நவர மீன் 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். வாவல் மீன் வறுக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். அதனால் வாவல் மீனில் இருக்க தலையும் வாலையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நல்லா பிரித்து விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் கழித்து எடுத்தோன்னா நல்லா கம கமன்னு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். தேங்க்யூ.